சென்னை வள்ளுவர் கோட்டம் அழகிய வேலைப்பாடுகளுடன் இன்னும் பிரம்மாண்டமாக புனரமைக்கப்பட்டு வருகிறது. சுற்றுலா பயணிகளை கவர உள்ள வள்ளுவரின் நினைவு சின்னம் பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. உலக பொதுமறையான திருக்குறளை படைத்த வள்ளுவருக்கு நினைவு சின்னம் இல்லையே என்ற ஏக்கத்தை போக்கும் வகையில் கலைஞரால் வள்ளுவர் கோட்டம் கட்டி எழுப்பப்பட்டது. இது கடந்த ஆட்சியில் உரிய பராமரிப்பின்றி பொலிவிழந்து காணப்பட்டது. 80 கோடி ரூபாயில் வள்ளுவர் கோட்டம் புனரமைக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்ட அறிவிப்பை தொடர்ந்து கடந்த ஆண்டு ஜனவரியிலிருந்து பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. கலையரங்கம், குறள் மணிமாட கூரை புனரமைப்பு, தரைகள் புதுப்பித்தல், குறள் மணிமாட ஓவியம் சீரமைத்தல், வளாக சுற்றுச்சுவர் புதுப்பித்தல், தூண்கள், நுழைவு வாயில் பகுதிகளில் சிற்ப வேலைப்பாடுகள், மாற்றுத்திறனாளிகள் நடைபாதை உள்ளிட்டவை புதிய வடிவில் இன்னும் சிறப்பாக அமைக்கப்பட்டு வருகின்றன. கலையரங்க மேற்கூரையில் வள்ளுவரின் படம் பிரம்மாண்டமாக வரையப்பட்டு அதன் பின்னணியில் திருவாரூர் ஆழித்தேர் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. முதியோர், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக மின் தூக்கி, பல நிலை வாகன நிறுத்துமிடம், உணவுக்கூடம், விற்பனை மையமும் அமைக்கப்பட்டுள்ளது. மழைநீர் வடிகால், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி, புல்வெளி, செயற்கை நீரூற்று, ஒளி காட்சி, பிரம்மாண்ட தோரணை வாயில் உள்ளிட்டவைகளும் கட்டுமானத்திற்கு சிறப்பு சேர்க்கின்றன. புதுப்பொலிவுடன் திறக்கப்பட உள்ள வள்ளுவர் கோட்டத்தை காண பொதுமக்கள் ஆர்வமுடன் உள்ளனர். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் முகேஷுடன் செய்தியாளர் அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.